அஸ்ஸலாமலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஐலின் ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. அதான் பிக்கப் பண்ணுறதுக்காக கீழே வந்திருந்தேன். ஐலின் கரெக்டாக வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிடுவாங்க. நான் டக்குன்னு கீழே இறங்கி போயிடுவேன். ஸ்கூல் எப்படி போச்சு? ஸ்கூல் எப்படி போச்சு? குட். எப்போ ஸ்கூல்லேருந்து வந்தாலும் ஸ்கூல் எப்படி போச்சுன்னு நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அவங்களும் பெருசாக எந்த ஆன்சரும் பண்ண மாட்டாங்க, வெறும் நைஸ் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. குசேல் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தான். அதனால நான் அவனை கீழே அழைச்சிட்டு போல, மேலே விட்டுட்டு போயிட்டேன். ஐலின் போனோடனே மொதல் வேலையாக அவனை எழுப்பி விட்டுருச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் பாசமாக இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அன்னைக்கு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி டாடியை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு என் அண்ணன் வீடு வர போயிருந்தோம். அவங்க துபாய்க்கு வந்து 10 நாள் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் என் வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. சரி, அதான் ஒரு 2 நாளைக்காச்சும் வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்டுருந்தேன். விண்டரே முடிகிற நேரத்தில் துபாய்க்கு வந்துட்டு எங்கள் அம்மா கோட்டை மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஒர்க்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால மாமா மாமியை கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னோட கிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏன் நானி நம்ம ஹவுஸ்க்கு வரவே மாட்டேங்கிறாங்க, ஹர்ஷ் ஹவுஸ்லேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன இருந்தாலும் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஈவினிங் மேலே கிளம்புனதுனால பெருசாக எங்கேயும் போயெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது. சரி, பக்கத்தில் உள்ள பார்க்குக்காச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஈவினிங் ஆயிடுச்சு. டீ குடிக்காட்டி எப்படி? ஸோ நாங்கள் யூஸ்வலாக போகிற ஸ்வீட் பேஸ்கெட் பேக்கரியில் தான் வந்து போயிருந்தோம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை டீ கொடுத்தாலும் குடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டீ வாங்கி கொடுத்துருவோம்னு வாங்கி கொடுத்தாச்சு. கூடவே வடை சமோசாலாம் வந்து வாங்கிட்டோம், பார்க்கில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டிலேருந்து அல்ஜெரா பார்க் வந்து ரொம்ப பக்கம் தான், ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து போயிடலாம். அங்கே போய் பார்த்தா ஒரே லைட் எல்லாம் ஜொலிக்குது. என்னன்னா இப்போ வந்து ஷார்ஜால லைட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இந்த பிப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே வந்து நடக்கும். பெருசாக ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் அங்கங்கே வந்து லைட்லாம் இருக்கும். சரி, அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க்க போனோம். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. அதில் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அதில் வேற வந்து ஸ்மோக்லாம் வேற நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் அந்த ஸ்மோக்குள்ளே போயிட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா எனக்கு பார்த்ததுல இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியில் நின்று பார்க்கறத விட இதுக்கு உள்ளக்கு போய் நின்று பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மிடில் நின்று பார்க்குறப்ப அப்படியே அந்த டிசைன்ஸ்குள்ளே நம்மளும் வந்து போகிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் போனது வீக் டேஸ்ன்றதுனால பெருசாக கூட்டம் இல்லை. ஆனால் வீக்கெண்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறையா க்ரௌட் இருக்கும். நிறையா க்ரௌடோட அதை பார்க்குறது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி அங்கே உள்ள ஃபுல்லாக ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேரி லைட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன, இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் விட மாட்டோம். ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அடிக்கடி வர பார்க்கு தான், பட் என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கு கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். வீக்கெண்டில் வரதை விட இந்த மாதிரி வீக் டேஸில் வந்தால் பார்க்லேயும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ஸோ வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வின்டருங்கிறதுனால இந்த ஃபவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா யாருமே குளிக்கல. இதுவே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய பிள்ளைங்க அந்த ஃபவுண்டெயினில் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. பார்க்குள்ளே வந்தோடனே ஐலினும் குசேலும் அவங்களோட ஸ்கூட்டர் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துபாய்க்கு வந்த புதுசை விட இப்போ குசேலை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுறான். நின்றுட்டு போசனா பயத்தில் உட்காந்துட்டு போகுது பாருங்க. அப்புறம் ப்ளே ஏரியாவில் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஓரமாக உட்காந்து கொண்டு வந்த சமோசா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ சம்மர் வேற வரப்போதுன்னு பயங்கர வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த பார்க்குக்கு கூட சம்மரில் எட்டி பார்க்க முடியாது. கிட்ஸ் எல்லாம் பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வீட்லேயே உட்காந்து. ஷார்ஜாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த அல்ஜெரா பார்க் தெரியாமல் இருக்கவே இருக்காது. பெஸ்ட் பார்க்குன்னு சொல்லலாம் ஷார்ஜாலேயே. போன வருஷம் என் மம்மி டாடி இந்த பார்க்கு கூட்டிட்டு வந்திருந்தோம். அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் அப்படியே இருக்குது. இதே நம்ம ஊர்லலாம் ஒரு பார்க் 1 வருஷம் ஆச்சுன்னா எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்விங்கு எல்லாமே உடஞ்சி தொங்கும். அதை சரி பண்ண கூட ஆள் வர மாட்டாங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போய் தான் வேற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் செய்யணும். தோசை தான் இன்னைக்கு டின்னரு. கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, நானே நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு.
மார்னிங் பார்த்தீங்கன்னா ஐலீனுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு. ஏஞ்சோனே குடிக்கிறதுக்காக பால் மட்டும் அடுப்பில் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலட், குக்கும்பர் அண்ட் கேரட் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து வச்சிருந்தேன். நான் ஏஞ்சி வேலை செய்யறதுலேயே பார்த்தீங்கன்னா மம்மி டாடியும் வந்து ஏஞ்சிட்டாங்க. அவங்க ஹாலில் தான் படுத்திருந்தாங்க. ஸோ அவங்க தூக்கமும் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பட் எப்படி இருந்தாலும் ஏஞ்சி அவங்க ஃபஜர் தொழுவ தான் போகிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஐலனோட டிஃபன் பாக்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஸ் ரோல் தான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கோவா வச்சுட்டு நட்ஸுக்கு வந்து பாதாம் வந்து வச்சுருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். லைட்டாக சால்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பேக்கில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐலினையும் ரெடி பண்ணி ஒரு 6:55க்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்கள அமுச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து சேர்த்தே செஞ்சுருவேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மம்மி டாடி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சாய் போட்டுட்டேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து கொஞ்சம் தூங்கி ஏஞ்சி ரெஸ்ட் எடுத்துகிட்டே செய்யலாம், ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிடலான்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாக இருந்துச்சு. மம்மியும் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாச்சு. ஃபுல்லாக இஞ்சி பூண்டுலாம் சுத்தம் பண்ணி பேஸ்ட் நல்லா அரைச்சி கொடுத்துட்டாங்க. நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கீமா புலாவ் தான் இன்னைக்கு. யாராச்சும் வீட்டில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற நினப்பெல்லாம் சுத்தமாக வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் அங்கங்கே தான் வந்து சில கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ஹஸ்பண்டு. ஸோ வரப்பே வந்து சொல்லிட்டாங்க கிளம்பிடு, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. சரினா அவங்க வந்தோடனே டீ மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்சல் வந்து யாருக்கிட்டயோ கொடுக்கணுமா. ஸோ அவங்க அந்த வேலையிலே நின்றாங்க. அதை ஃபஸ்ட்டு போய் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு அவங்க வேலையை முடிச்சு விட்டுருவோம், அப்புறமா எங்கேயாவது டைம் இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷன்லாம் கேட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கேயாச்சும் வெளியே கிளம்புனாலே போதும் இந்த கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு கேட்டே நம்மளை ஒரு வழி அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துக்கு போகிறோமா இல்லையான்னு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கே போகிறோன்னே தெரியாமல் தான் நாங்கள் வந்து கிளம்புவோம். அதனால் அந்த மாதிரி சமயத்தில் பதில் சொல்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கேயோ போகிறோம் வாய மூடுமா அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். அந்த பார்சல் கொடுக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கி தான் வந்து வீடெலாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அதனால் நாங்களும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த அப்துல் நூர் அப்துல் ரஹ்மான் பேக்கரி வந்து ரொம்ப ஃபேமஸ் கபாப்க்கு. 2 प्लेट लेके आओ मटन चिकन என்ன யாஸ் ரெண்டுமே மட்டன் தானே 2 में मटन. அந்த வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இங்கே ஆல்ரெடி நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்கும் கெபாப்லாம். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இது. இங்கே உள்ள கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்றதுக்காக தான் வந்து நிற்கும். அங்கே உள்ள உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. எல்லாருக்கும் கார்லேயே தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அங்கே உள்ள வெயிட்டர்ஸ்லாம் பாருங்கள் அங்கங்கன்னு வந்து போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்கும். அதுக்கே இது வந்து வீக் டேஸ் தான். அப்போ வீக்கெண்டில் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கபாப் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 3 dirhams. ஒரு பிளேட்டில் வந்து 5 ஸ்டிக் வந்து வச்சு கொடுப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ரொட்டியும் அப்புறம் வந்து கேர்டும் கொடுப்பாங்க. அந்த கெபாப் கூட அந்த ரொட்டி கேர்டு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொட்டி எக்ஸ்ட்ரா வேணுனாலும் வாங்கிக்கலாம். பட் 1 dirham பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி. அங்கே பார்க்கிங் ஏரியாலே கூட பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் விரிச்சு ஃபேமிலிஸ்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். இங்கே சிக்கன் சீக் கபாபை விட மட்டன் சீக் கபாப் தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஐலினுக்கு வேறு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ இதே அவங்களுக்கு டின்னராக கொடுத்து கார்லேயே தூங்க வச்சாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருந்த லெஃப்ட் ஓவர் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஐலின் பார்த்தீங்கன்னா காலைல ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரே அழுக. ஏன்னா அவங்களோட கார் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் லேட்டாக பிக்கப் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால பப்பா தான் வரணும் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. பப்பாவுக்கு ஒர்க்குக்கு ஸோ வர முடியாதுன்னு சொல்லி எப்படியோ அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேக வச்சிருந்தேன். அதுக்கு தான் வந்து ஆனியனும் வந்து வதக்கிட்டு இருக்கேன். சால்னா பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு குக்கரில் பருப்பு வந்து வேக வச்சிருந்தேன். ஸோ அம்மா கிட்ட கொடுத்து கொஞ்சம் கடைஞ்சி மட்டும் கொடுங்களேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிச்சன் நின்றுட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஊர்லேருந்தே ஒரு மினி ஆயுர்வேதிக் ஷாப்பையே வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. வந்துட்டு எனக்கு ஏதோ மருந்து தயாரிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மருந்துன்னு தான் தெரியல. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஃபுட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ லஞ்சும் ஆயிடுச்சு. சாப்பிட உட்காந்தாச்சு. குக்கரில் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது. அப்புறம் வந்து சுட சுட சோறு இருக்குது. அதுக்கடுத்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரொக்கோலி அன்னைக்கு. அப்புறம் நேற்றுக்கு செஞ்ச கீமா புலாவ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து சூடு காட்டி வச்சுருந்தேன். எப்போதுமே நேற்றுக்கு செஞ்சது இன்னைக்கு சூப்பராக இருக்கும். நம்மலாம் சின்ன வயசில் எவ்வளோ வீடு கட்டி விளாண்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடை பார்த்துருக்கீங்களா? நம்மலாம் பாயை வச்சு கட்டியிருப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் பெட்டு வச்சு கட்டியிருக்காங்க. நல்லா
நல்லா தான் இருக்கான வீடு. அவங்க பப்பா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா போய் என் அண்ணன் வீட்டுல வந்து போய் விட்டுற சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நாங்க அப்படியே பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அவங்க வந்து இப்பதான் வந்து விசிட்ல வந்திருக்காங்க. ஆல்ரெடி இங்கதான் வந்து ரெசிடென்ட்டா இருந்தாங்க. பட் இப்ப நடுவுல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து ஊருக்கு போயிட்டாங்க. இப்ப அகைன் வந்து விசிட்ல வந்திருக்காங்க. அவங்க எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, இவருக்கும் வந்து கசின் தான். ஸோ போற வழியில அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இங்க ஷார்ஜா கிராண்ட் மாஸ்க்ல பாத்தீங்கன்னா லைட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. அங்க போலான்னு தான் பிளான். அங்க போயிட்டு அதுக்கடுத்து அண்ணன் வீட்டுல டிராப் பண்ணலாம் தான் பிளான். பட் நடுவுல அண்ணன் வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க மம்மி டாடி வந்து அங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு நாங்க வந்து இவரோட கசின் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படிதான் எங்களுக்கு 2 நாள் போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.